என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 ஆகிடுச்சு. அவங்க வீட்டுக்கு காலையிலேயே நான் சமைக்க கிளம்பிட்டேன். வந்துட்டு காலையில் டிஃபனும் மதியம் லஞ்சும் தான் வேகமாக செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போனால் தான் பசங்களுக்கு 7 o'clock போயிட்டு 8:30க்கெலாம் ஸ்கூலுக்கு நான் பண்ணி அனுப்பணும். அவங்க வீட்டில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் மதியத்துக்கும் சாதம், இந்த பக்கம் வந்து காலிஃப்ளவர் தொக்கு, அந்த பக்கம் காலையில் டிஃபன் இட்லியும் தான் செஞ்சு முடிச்சுட்டு வந்தேன். பசங்களை ஸ்கூல் அனுப்பிட்டு மதியம் நம்ம வீட்டில் மோர் குழம்பும் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் தொக்கும் தான் செஞ்சேன். ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சிருந்த தக்காளி உப்பு போட்டு நல்லா வதங்கினதும் நறுக்கி வச்சுருந்த முருங்கைக்காய் உருளைக்கிழங்கை போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் சிம்மில். இந்த பக்கம் வைக்கிறதுக்காக இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி முதலையே ஊற வச்சுருந்தேன். துவரம்பருப்பு, கொஞ்சமாக பச்சரிசி, தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு அது கூட உப்பு, மஞ்சத்தூள், தயிரை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மோராக அரைச்சி அது கூட ஊற்றிட்டேன். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சு கொதிச்ச பிறகு மோர் குழம்பு ரெடி, உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் தொக்கும் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.